ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மூலிகையெல்லாம் வச்சு ஒரு தோசை. மூலிகைன்னா முடக்கத்தானும் முசுமுசுக்காய் இலை, இது ரெண்டும் தான். இது ரெண்டையும் வச்சு நம்ம இப்போ தோசை சுடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது நம்ம வீட்டு வேலியிலே இருக்குது இந்த முசுமுசுக்காய் இலை. இதை தான் நான் இப்போ பறிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஜலி தொந்தரவு நிறைய இருக்கிறப்போ இதை பறித்து நம்ம அடை சுட்டு சாப்பிட்டோன்னா அந்த ஜலி தொந்தரவு எல்லாமே குறைஞ்சிரும், சீக்கிரத்திலே க்யூர் ஆகிடும். அது முடக்காத்தான் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்க அந்த எண்ணெயை காய்ச்சி நல்லெண்ணெய் போட்டு அந்த இலையை போட்டு எண்ணெயாக காய்ச்சி அந்த வடிகட்டியும் தேய்க்கலாம். இப்போ இந்த இலையை வச்சு நம்ம தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அந்த 2 இலையுமே பறிச்சுட்டு இப்போ சுத்தமாக காம்பு இல்லாமல் இலையை மட்டும் ஆஞ்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அது கூட அரிசி ஒரு 2 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் நான். இது இப்போ நம்ம வீட்டு கொல்லையிலே இருந்தது, ரெண்டுமே நான் பறித்து எடுத்துட்டேன். இப்போ கிள்ளிடுவோம். பூச்சியெல்லாம் இருக்கும் பார்த்து, பூச்சியோட முட்டையெல்லாம் பின்பக்கம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து சுத்தமாக ஆஞ்சு எடுத்துடலாம். அதை ஆஞ்சு எடுத்துட்டு நல்லா ஒரு 4-5 கழுவு கழுவிக்கணும். அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும். இது பாருங்கள், இதுதான் முசுமுசுக்காயில். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது தெரியும், டவுனில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இது ரொம்ப நல்லது. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கிராமத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த இலை கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ காய்கறி கடைகள்லேயும் சில இடத்துல கவரில் கட்டி விற்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிட்டு அடை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லது. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். அந்த இலை கூட அரிசி, மிளகு, அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் தோசைகளில் அடையாக தட்டி சாப்பிட்லாம். இப்போ நான் இது ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்து நான் செய்ய போகிறேன். ரெண்டையும் ஆஞ்சிட்டு நான் கழுவிட்டேன். இப்போ கழுவி சுத்தமாக ஒரு 4-5 கழுவியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் கிரைண்டரில் அரைச்சிடலாம். ஏற்கனவே நான் ஒரு 2 கிளாஸ் அரிசி இந்த பாருங்கள் ஊற வச்சுட்டேன். அது கூடவே நான் கிரைண்டர்லேயே போட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிருவேன். இப்போ ஒரு 4-5 மிளகாய், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு, அவ்வளோதான். இது காரத்துக்காக இது ரெண்டும் போடுறேன். போட்டு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் போடும்போது ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுட்டு அப்புறம் இந்த மிளகாய் இது எல்லாமே போட்டுட்டு இலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா சேர்ந்து அரைஞ்சி வந்துடும். இலையை ஒன்றா போடாதீங்க, சிக்கிக்கும். கொஞ்சம் சின்னதாக கிள்ளி போட்டாலும் நல்லது தான். இப்போ அரிசி நான் போட்டுட்டேன், அரிசி ஓடிக்கிட்டுருக்கு. அரிசி ஓரளவு மசிஞ்ச பிறகு அப்படியே இலையை கொஞ்சம் அப்படியே சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாவே மசிஞ்சிடும். அதுலேயே மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ பாருங்கள், ஓரளவு மசிஞ்சிடுச்சு. அதுக்கு தேவையான உப்பையும் அதிலேயே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தோசையாக வாத்தரலாம் வாங்க. அவ்வளோதான், ஈஸியான வேலை தான். இது கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இந்த தோசை நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக முடக்கத்தானும் நல்லது, முசுமுசுக்கையும் அவ்வளோ நல்லது. பாருங்கள், தோசை வாத்துட்டேன். நல்லா ஒரு பச்சை கலராக பார்க்கவே சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களும் சாப்பிடுவாங்க. இது மாதிரி கிடைச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இன்னும் கார சட்னி இதெல்லாம் வச்சா இன்னமும் செமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த இலை கிடைச்சா விடாதீங்க, எங்கே கிடைச்சாலும் பறித்து நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இல்லை கடையிலையும் விற்கிது இப்போல்லாம், அதெல்லாம் வாங்கி செய்யுங்க.